ரூபா நோட்டு மாத்துறேன்றீங்க, மது குடுப்பேன்றீங்க, இப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு தேசிய கீதம் பண்ண போறேன்றீங்க. நாட்டை இன்னும் எந்த அளவுக்கு தான் குட்டிச்சவராக்க போறீங்க? குட்டிச்சவரா ஏங்க மாற்றம் வேணுமாங்க? மாற்றம் வேணுமா? ஒரு ஜப்பான் ம் 2 பாம்புக்கு அப்புறம் ம் என்னாச்சு? சுத்தமா போச்சு. அதுக்கப்புறம் புதுமையா ஒரு கட்டமைப்பாயி இன்னைக்கு வந்து உலகத்திலேயே என்ன அப்படி இருக்க இந்தியா எவ்வளவு நாளா பழசாவே இருந்துட்டு இருக்குது. ஒரு புதிய கட்டமைப்புனா பழசால தகுடுபடி ஆக்கிடணுங்க. பழசு எதையுமே பின்பற்ற கூடாது. அது தேசிய கீதமா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு அது எதா இருந்தாலும் சரி. எல்லாத்தையும் மாத்திருங்களேன். ஓட்டு போடுறதுனா பழசு. தூக்கி போட்டு வேற எதனா கொண்டு வாங்களேன். அதெல்லாம் அடுத்த ஃபியூச்சருங்க. ஓ நீங்க வந்துட்ட பிறகு. அதெல்லாம் அடுத்தது. இப்போக்கு வந்து முதல்ல நம்ம இடத்த பிடிக்கணும். இடத்த பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட திட்டங்களை செயல்படுத்தணும். எது வேணா செய்வீங்க இடத்த பிடிக்கிறதுக்கு. எப்படி வேணா முட்டாளாக்குவீங்க மக்களை. முட்டாளாக்குறோமா? ஏங்க என்னங்க நீங்களே முட்டாள்தனமா கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா புரியுதா? நாங்கெல்லாம் எங்களோட நாலேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றது. ஏன்டா படிங்கடா படிங்கடான்னு எதுக்காக சொல்றாங்க? புரியுதுங்களா? உங்க நாலேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்க சொல்றீங்க. ஆமாங்க.